மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன். எழுத மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா 99 நீ தான் சொல்லுவ. அடிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு? சிபிசி ஐடியா. ஐயா உங்களையே பிரசவத்துக்கு இலவசமா கூட்டு போன போல இருக்கு. ஒண்ணே வர முடியாது நம்மளால. சரி நீங்க யாரு என்ன? அண்ணே வணக்கம், நான் தான் ஆட்டோக்காரன். ஐயா எல்லாம் தோட்டக்கார மாதிரி இருக்கீங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. காமெடி ஐயா பாஷா கெட்டப்ல வந்து அண்ணாமலை டயலாக் பேசுறீங்க. இருங்க, பூசணிக்காய் தலையில உடைஞ்சா பல கெட்டப்புகள் வரும். From the BART train to a tour bus, still the same game except I'm pulling more. அப்பா, நீங்க நினைச்ச மாதிரியே பெரிய தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டேன். மணிமேகலை என்னடா வெக்கமா? இங்க பாருங்க, 11 மணிக்கு மேல ஷோ பாக்குறீங்களா இல்லையா? ராம் இத வந்து எடிட்டிங்ல நெகட்டிவ்ல போடுவாங்க. நடந்தது என்ன குற்றம்? நானே என் மண்டையில பூசணிக்காய் கண்ணியை போய் உடைச்சிட்டாருன்றதுனால வாட் ப்ரோ ராஜினி வாய்ஸ் விட்டு ஜனகராஜ் வாய்ஸ் ஜம்ப் ஆயிருக்கு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து. ஐயா உங்க ஆட்டோல உன் வாழ்க்கை உன் கையில் போட்டிருக்காங்க. ஒண்ணே வர முடியாது நம்மளால. காட்டுங்கய்யா. உன் வாழ்க்கை தானே உன் கையில் போட்டுருக்கான். உன் கையை காட்டு. உன் ரேகையே சரியில்லை, லெப்ட் கை ரேகை. போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறே சப்பு சப்புன்னு. ஏய், உனக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டா வேற எதுவுமே தெரியாதா? நீ போன எபிசோட்ல போய் உளுந்து பாசி அடைஞ்ச கேணியில மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நெத்தியில கற்பூரம் வச்சு மிதப்பாரு. பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அண்ணன், என் பேரு மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்படி கேளு. நான் ஏதோ ஆடுனேன், அதுக்காக ஃபுல் பாட்டு பாடுவீங்களா? அண்ணாமலை ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. நீங்க நினைச்ச மாதிரியே தம்பிய போலீஸ் ஆக்கிட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? செய்க தரமான செய்க. ராம் நீங்க எனக்கு அண்ணன் கேரக்டர் பண்றீங்க ராம். இந்த எபிசோட்ல மறந்துட்டீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு வந்து முட்டி வலிக்குதுன்னு சொன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தங்கச்சிய நாய் கச்சு ஜோப்பா. அண்ணே ரஜினி சார் கெட்டப் ஓ சாலா. ஊர் ஊரா ஆடிட்டு அது பத்தலைன்னு பாண்டியன் ஸ்டோர் போயிருக்குப்பா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஊர்ல கடையாப்பா இல்ல, பாண்டியன் ஸ்டோர் தான் கடையா. அண்ணே அவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீ வேற ஏன் பாடா படுத்துற? ஐயா ஐயா வர வெள்ளிக்கிழமை அமாவாசையா. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நல்லா கொளுத்தி போடுறீங்க அண்ணே. விலக்கணையமா பிடிச்சுக்கப்பா. சரி அண்ணே. அதுக்கு வெக்க வெட்டி போகல இருக்க. சரி அண்ணே. அடைஞ்சிருச்சுன்னா இந்த அண்ணே மனசு தாங்காது. சொல்லிட்டு Guest சரண்யாக்கு முட்டி வலியா? வாங்க. என்னையே வந்து நோண்டி வந்து எவ்வளவு நாளாமா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. 2 years ago. Before. Since 2 years. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு சூப்பர் ஸ்டார் கட்ட போட்டு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு தரக்குறைவா இருக்கு. இப்படி ஒரு செய்தியை நான் சொல்றேனேன்னு நான் அவமதிப்பு படுறேன். என்ன நிகழ்ச்சியா என்ன அது? பேய் பங்களாவா? நான் உண்மையிலே இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. இது யார் சொல்லி இருப்பா, எப்படி சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏய் போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறே சப்பு சப்புன்னு. இங்க வா கண்ணு, அடிக்க மாட்டே வா. அவனுங்களே ஒரு தெர்மாக்கூல போட்டு சீட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல போய் உட்கார்ந்து ஏன் குலைக்கிற? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க. முட்டையை கழட்டி போட்டு எண்ணெய் தடவிட்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஓடுவீங்களே நைட்ல. 3வது தங்கச்சிய டாக்டர் ஆலான்னு பார்த்தேன். ஆனா அது கேவலம் ஒரு கம்பவுண்டரா கூட ஆகாதுன்னு
உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீங்க இந்த நல்லெண்ணெய் வச்சு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேன். அப்பா நான் உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்க. நீங்க நினைச்ச மாதிரியே தம்பியை போலீஸ் ஆக்கலாம் நினைச்சா அவன் பொறுக்கி ஆயிட்டான். வெளியே அனுப்புறப்ப கரண்ட் அடிக்க வர மாதிரி வர்றாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பலாப்பழம் வாங்குவார். டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். சார் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை.